இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற ஆட்டோ மீது கட் அவுட் விழுந்து விபத்து நிகழ்ந்துள்ளது. இரும்பு கம்பிகள் மூலம் அமைக்கப்பட்டிருந்த கட் அவுட்கள் சாய்ந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, கூடுதல் விவரம். வணக்கம். மும்மொழி கொள்கை, நாடாளுமன்ற தொகுதிகள் வரையறை போன்ற மத்திய அரசின் நடவடிக்கைகளை கண்டிக்கும் விதமாக திமுக சார்பில் நாளை தமிழ்நாடு முழுவதும் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ள நிலையில் திருவள்ளூரில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கண்டன உரை ஆற்றுகிறார். திருவள்ளூரில் நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் முதலமைச்சரை வரவேற்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட தலைநகரான திருவள்ளூர் பகுதியில் பிரம்மாண்ட வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் பகுதியில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலும் திமுக கொடிகளும் பிரம்மாண்ட பதாகைகளும் வைக்கப்பட்டது. அதுபோல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் எதிரே சுமார் 40 அடி உயரத்தில் பிரம்மாண்ட கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது. அதுபோல் ஆட்சியர் அலுவலக அருகில் 4க்கும் மேற்பட்ட கட் அவுட்டுகளும் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருவள்ளூரில் திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கட் அவுட் அவ்வழியாக சென்ற ஆட்டோ மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஆட்டோவில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நெடுஞ்சாலை ஓரங்களில் பதாகைகள் வைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் இதுபோன்ற பதாகைகளை வைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்க வேண்டும் எனவும் தற்பொழுது கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.